ஒரு தாட்டி கிளாஸ்ல வந்துட்டு ஏதோ ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணலன்னு சொன்னதுக்கு ஏதோ சொன்னா நல்லா நடிக்கிறடா அப்படின்னாங்க. நக்கலா சொல்லுவாங்கல்ல, நல்லா நடிக்கிற நீ உட்காரு அப்படின்ட்டு. அடுத்த நாள் எங்க அம்மாவும் எதுக்கோ ஒன்று சொன்னாங்க, சூப்பரா நடிக்கிற கிளம்பு முதல்ல இங்க இருந்து, ஏதோ சொல்லுவேன். ஏதோ ரிலேட்டிவ் வராங்க, என்ன ஆக போறேன்னு சொன்னா டக்குன்னு என் மைண்ட்ல என்ன தோணும், ஆக்டர் அப்படின்ட்டு. இப்ப சொல்லும் போது ஜென்ரலா என்ன ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, ஐயா என்னப்பா அப்படின்னு. ஆனா இந்த சைட்ல இருந்து ஓ ஆக்டரா சூப்பரா வருவடான்ற மாதிரி என்ன தட்டி கொடுத்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. நம்ம ஏன் ஆக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். தென் ஐ தாட் சரி ஆக்டர் ஆவது எப்படின்னு நெட்ல போட்டுட்டு இருக்கேன். அந்த டைம்ல எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் போட முடியும், ஹவு டு பிகம் ஆக்டர். அது என்னமோ சொல்லிச்சு ஆடிஷன், இது ஒன்றும் புரியல. சரி நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து லோயலா விஸ்காம் ஜாயின் பண்ணிட்டான். இப்படி உள்ள வந்து ஒரு ஆடிஷன், நான் எக்கச்சக்க ஆடிஷன் அப்ளை பண்ணிருக்கேன். ஒன்று என்ன ஃபேக்குன்றானுங்க, நான் ரியல் பர்சனே கிடையாது, என்னை கூப்பிடவும் மாட்டேங்கிறானுங்க, இல்லை கால் பேக் வராது. ஃபர்ஸ்ட் வந்த ஆடிஷன் அந்த ஒரு வெப் சீரிஸ் பண்ணது, அதுக்கு முன்னாடி தான் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எனக்கு அங்கே என்ட்ரு ஆனோடனே அந்த ஜிகிர் தந்தால ஒரு சீன் வரும், அந்த ஆக்ஷன் சொன்னோம் அவங்க, அது நிஜமாவே ஒரு ரியல் ஃபீலிங். அது சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே அதை உணர்வாங்க. அது எனக்கு அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அவங்க சொல்லும் போது, அவர் எஸ்.ஜே. சூர்யா ஆக்ஷன் சொல்லும் போது அந்த ஒரு ஆர்ஆர் போயிட்டு அவங்க ஒன்று ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதுதான் சினிமான்னு. எனக்கு நான் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த செட்டுக்கு போனோம், எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏதோ என்னை கால் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு அது ஒரு கட் ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு.